ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பூரில் நைட் ஒரு மணி வாக்கில் சுற்றி பார்த்தோம்னா என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நைட் நம்ம வேலையை முடிச்சுட்டு வரப்போ உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு ஒரு கிளிப் எடுத்தது தான் இந்த கிளிப்பு. நம்ம வீரபாண்டி பிரிவுலேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் நம்ம நான் இங்கே இருக்க வீடு முடியும் வர முடியும் எடுத்த கிளிப்புங்க. அது வந்து அப்படியே நேராக அப்படியே நேராக வரப்போ அப்படியே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தேட்ரு வந்து தானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட எல்ஆர்ஜி காலேஜுங்க. இதான் லேடிஸ் காலேஜுங்க பக்கத்தில் வந்தாலாம் போலீஸ்காரங்க ஃபுல்லாக நிறையா இருப்பாங்க. அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா நம்ம கலெக்டரேட் ஆஃபீஸுங்க. லைட்டை போட்டு நல்லா பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த ஆர்ச்சி நல்லா பளிச்சுன்னு தெரியும். நம்ம திருப்பூர் கலெக்டரேட் ஆஃபீஸு. அங்கேருந்து நேராக அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்து சேர்ந்தோம்னா அப்படியே வரப்போ வழியில் பார்த்திங்கன்னா தென்னம்பாளையம் மார்க்கெட் ஏரியா அதெல்லாம் அப்படியே தாண்டி வந்தோம்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் கீழே இறங்கி அப்படியே போகலாமா இல்லை மேலே ஏறி போகலாம்னு டவுட்லேயே அப்படியே நம்ம மேலேயே போயிடலாம் ரைட்டு அப்படின்ட்டு மேலேயே அப்படியே போயிட்டா அதுலேயும் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பஸ் ஏறுறதுலாம் ஊருப்பட்ட பேர் நின்றுருக்குறாங்க. அப்படியே லைட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பலன்னு மின்னிட்டுருச்சுங்க. அங்கேருந்து நம்ம அப்படியே மலைமை ஸ்டாப் பார்த்தோம்னா பாபா மெடிக்கல் வாசலில் என்னடா எவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தா அண்ணனோட தோசை கடை அளவு கூட்டம் இருக்குது. அண்ணாத்துலேயும் அத்தனை பேர் சாப்பிட்டுருக்குறாங்க. அங்கேருந்து அப்படியே சிவாடெக்ஸ் வழியாக பூந்து அப்படியே கோட் ரோட்டில் பாலத்துக்கடியில் பூந்து அப்படியே வந்து கொங்கு மெயின் ரோடு வந்தோம்னா கொங்கு ரோட்டில் அண்ணாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் குல்ஃபி விற்றுக்கிட்டு 4-5 பேர் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தா ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சு போச்சு.